எஃப்ஐஆர் கசிந்தது அவர்கள் சொல்கிறார்கள், தவறாக கசிந்து விட்டது, டெக்னிக்கல் எரர். சரி, ஒரு காமன் மேன் பார்வையிலேருந்து நான் கேட்குறேன், தவறுதலாக ஒருவனை நான் கத்தியில் குத்திட்டேன், குத்துனது என் தப்பு கிடையாது, அவன் பொழைச்சிருக்கணும், அவன் தவறாக செத்து போய்ட்டு அதுக்கு நீங்கள் அரெஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொன்னாக்கா காவல்துறை அரெஸ்ட் பண்ணாமல் இருக்குமா? இதில் இந்த பெண்களை வந்து தூக்கிட்டு போய் இந்த மாதிரி பாலியல் அத்துமீறல் செய்யக்கூடிய நபர்கள் வந்து இது வந்து ஆம்பளத்தனம், வீரம் அப்படி நினச்சிக்கிறாங்கன்னா அதுதான் கிடையாது. இது வந்து கோழைத்தனம், பொட்டத்தனம்னு சொல்லலாம். தொடர்ச்சியாக பல கொலைகள் ஒருத்தர் செஞ்சுக்கிட்டே இருக்குன்னா அவனை என்கவுண்டர் பண்ணும் பொழுது அப்போது ஒரு துறை உள்ளே வந்து நுழையும். எந்த துறை தெரியுமா? மனித உரிமை ஆணையம்னு ஒன்று வரும். அப்போ அது மனித உரிமை மீறல் அப்படின்னாக்கா இந்த பெண்ணை அடித்து பாலியல் வன்புணர்வு செஞ்சு மிரட்டி பல நபர்களுக்கு இணங்க சொல்வது இது மனித உரிமை மீறல் கிடையாதா? இப்போ குண்டாஸ் யார் மீது வழக்கு பதியணும் அப்படின்ற விஷயமே முதல்ல காவல்துறைக்கு தெரியலையான்னு ஒரு கேள்வி இங்கே இருக்குது. சவுக்கு சங்கர் ஒரு விஷயத்தை செஞ்சார்னு தொடர்ச்சியாக நீங்கள் அவர் மீது குண்டாஸ் போட்டு ஆஜராகலை நீதிமன்றத்தில் இருந்ததுக்காக நீங்கள் வந்து அவர் கைது பண்ணுறீங்க. ஆனால் இங்கே ஒரு பெண்ணை பாலியல் வன்புணர்வு செஞ்சுருக்கிறான், ஏற்கனவே இது போல் அவன் செஞ்சுருக்கிறான், அவன் மீது பல வழக்குகள் இருக்கணும் பொழுது இவன் மீது ஏன் இன்னும் குண்டாஸ் போடலை? ஒரு அமைச்சர் கூடவே ஒரு நபர் எல்லா இடத்துக்கும் பயணம் பண்ணுவதற்கு எவனோ ஒருத்தர் வந்து அமைச்சர் அனுமதிப்பாரா? இப்போ மாசு கூட ஒருத்தன் கூடயே சுற்றுறதுக்கு மாசு ஒரு மச்சானா அவன்? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ, எம்பி, அமைச்சர் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களும் அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் மீது இது போல் ஒரு பாலியல் அத்துமீறல் நடந்திருக்கான். பெண்களுக்கு நீதி கிடைக்காத தமிழ்நாட்டில் கண்ணகி சிலை தேவையில்லை, கலைஞர் சிலையை போதும், எல்லா இடத்துலையும் அவருடைய சிலையை வச்சுட்டு போங்க, கண்ணகி சிலையை தமிழ்நாட்டிலேருந்து அப்புறப்படுத்தணும். ஜோதிகா மாணவ பிள்ளைகளுக்கு ஒன்றுனா நீங்கள் பேசுவீங்கல்ல, நீங்கள் தானே கோயில் கட்ட வேண்டாம், அதுக்கு போல் ஸ்கூல் கட்டுங்கன்னு சொன்னீங்க. இப்போ பாதிக்கப்பட்டது மாணவி பிள்ளைகள் தான். அதை கொடுத்து ஏன்னு ஜோதிகா பேசலை? பாதிக்கப்பட்ட குழந்தையின் பெற்றோரை காவல் நிலையத்துக்கு வர வைத்து தாய் தகப்பனை நிர்வாணப்படுத்தி அடித்தது காவல்துறை, அடித்தது ஒரு பெண் காவலர். இதுதான் தமிழ்நாட்டுடைய சாபக்கேடு, கேவலமான ஒரு ஆட்சி. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் நம்ம கூட யாருக்குது பார்த்தீங்கன்னா ராவுத்தர் இப்ராஹிம் சார் தான் இருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் தம்பி. சார், தமிழ்நாட்டில் என்ன நடந்திருக்குன்னு நல்லா தெரியும். அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு பெண்மணிக்கு பாலியல் சென்டர் கொடுத்துருக்காங்க. இதை தொடர்ந்து சட்டம் என்ன சொல்லுது, நீதிமன்றம் என்ன வழிகாட்டுதல் வழங்க வேண்டும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னா? நீதிமன்றத்துடைய வழிகாட்டுதல் எப்படி இருக்கணும், சட்டம் என்ன சொல்லுகிறது? அதற்கு முன்னாடி இது சம்பந்தப்பட்டதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டது என்னன்னாக்கா, எஃப்ஐஆர் எப்படி கசிந்தது? எஃப்ஐஆர் கசிந்தது அவர்கள் சொல்கிறார்கள், தவறாக கசிந்து விட்டது, டெக்னிக்கல் எரர். அவங்க சொல்கிறது தவறாக கசிந்து விட்டது அப்படின்றாங்க. சரி, ஒரு காமன் மேன் பார்வையிலேருந்து நான் கேட்குறேன், தவறுதலாக ஒருவனை நான் கத்தியில் குத்திட்டேன், குத்துனது என் தப்பு கிடையாது, அவன் பொழைச்சிருக்கணும், அவன் தவறாக செத்து போயிட்டான். இப்படி அவன் தவறாக செத்து போயிட்டான், அதுக்கு நீங்கள் அரெஸ்ட் பண்ணாதீங்கன்னு சொன்னாக்கா காவல்துறை அரெஸ்ட் பண்ணாமல் இருக்குமா? அரெஸ்ட் பண்ணாமல் இருக்குமா? சொல்லுங்கள். இருக்காது. நிச்சயமாக அரெஸ்ட் பண்ணும். அப்போது நீங்கள் தவறுதலாக வெளியிட்டீங்கன்னு சொல்கிறது வந்து இது ஏற்புக்குரியது கிடையாது. ஏன்னா இது திட்டமிட்டு வெளியிடப்பட்டதாகத்தான் இன்றைக்கி கருத்துக்கள் சொல்லப்படுகிறது. ஏன்னாக்கா அவன் கைது செய்யப்பட்ட நபருடைய மொபைலில் இருந்து கிட்டத்தட்ட 20 வீடியோக்கள் இருந்ததாக சொல்லப்படுகிறது. குறிப்பாக எல்லாமே பார்த்திங்கனாக்கா அண்ணா யூனிவர்சிட்டி சார்ந்து தான் அவன் செஞ்சுருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்ற பொழுது அடுத்தடுத்து பாதிக்கப்பட்ட பெண்கள் வெளியில் வந்து இதே போன்ற புகாரை அளித்தால் பெரும் புள்ளிகள் மாட்டுவார்கள். எந்த ஒரு சார் வந்து நின்னான்னு சொன்னாங்களோ, ஒரு விளக்கமாறு வந்து நின்னார் கார்லன்ட்டு, இது போல் வந்து எத்தனை பேர் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்ற ஒட்டுமொத்தமான கேஸ் ஹிஸ்ட்ரியும் வெளியில் வந்துடும். அப்படி வெளியில் வந்துனாக்கா பெரும்புள்ளிகள் மாட்டுவார்கள். அப்போ எந்த பெண்களும் முன் வந்து தன்னை பற்றின பாதிக்கப்பட்ட விஷயத்தை வெளியில் சொன்னால் அவருடைய அடையாளத்தை வெளியில் விட்டு அவர்களை அசிங்கப்படுத்தி அவர்களை சமூகத்தில் புறக்கணிக்கக்கூடிய வேலையை செய்து விடுவோம்னு திட்டமிட்டு செய்யப்பட்டாகத்தான் தான் இது வந்து பார்க்கப்படுகிறது. கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா டெக்னிக்கல் எரர்னு சொல்கிறதுலாம் ஏற்புக்கூடியது கிடையாது. ஆனால் சட்டம் என்ன சொல்லுதுனாக்கா, இந்த டெக்னிக்கல் அதெல்லாம் இங்கே என்கிட்ட பேசாத. அதாவது கொல்கத்தாவில் நடந்த ஒரு வழக்கு, அந்த வழக்கிற்காக உச்சநீதிமன்றம் சொன்ன விஷயம், சுப்ரீம் கோர்ட் சொன்ன விஷயம் என்னென்னாக்கா, பாதிக்கப்பட்ட நபர்களை பற்றின, குறிப்பாக பெண்கள் பாதிக்கப்பட்ட நபர்களை பற்றின ஆதாரத்தை, பேரையோ ஆதாரத்தையோ எந்த அடையாளத்தையும் வெளியிடக்கூடாது. அதை குறித்து அவர்களை குறித்த புகைப்படம், செய்தி, ஃபோன் நம்பர், அட்ரஸ் எதையும் எந்த ஊடகங்களும் வெளியிடக்கூடாது. அப்படி வெளியிட்டால் அவர்களுக்கு 2 ஆண்டு காலம் சிறை தண்டனை. இதுதான் சட்டம் சொல்லுது. அப்போ 2 ஆண்டு காலம் சிறை தண்டனை பொழுது காவல் நிலையத்திலேருந்து இந்த ஐயோ இருக்கார் இல்லையா, முதல்ல வந்து இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் அவர் மீது தான் வழக்கு பதிவு செய்யணும். இது வரைக்கும் வழக்கு பதிவு செஞ்சீங்களா? செய்யலை. எப்படி இது வெளியில் வந்தது, யார் வெளியில் விட சொல்லி அந்த நபர்கள் வெளியில் விட்டாங்கன்னு கண்டறியணும். முதல்ல இந்த அந்த காவலருக்கு வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 2 ஆண்டு கால சிறை தண்டனை நிச்சயமாக கொடுக்கப்படணுன்றது தான் சட்ட விதி. இதை எப்படி கொண்டு போகிறாங்கன்னு பார்க்கணும் முதல்ல. ஆனால் இதற்கு அப்புறம் நம்ம மெயினாக அதில் பாராட்ட வேண்டிய நபர்கள் யாருனாக்கா,
அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய தாயார் தகப்பனார்கள், பேரண்ட்ஸ், அவங்கள தான் நம்ம முதல்ல பாராட்டணும். ஏன்னாக்கா இன்றைக்கு சமூகத்தில் இவ்வளோ பெரிய ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. இது வெளியில் தெரிந்தால் நமக்கு வந்து அசிங்கமாயிரும், உனக்கு அதுவாயிரும் இதுவாயிரும்னு சொல்லிட்டு இதை மூடி மறைக்கக்கூடிய வேலையை செய்யாமல் தைரியமாக இந்த விஷயத்தை வெளியில் கொண்டு வந்தாங்கல்ல, அவர்களுக்கும் சரி அந்த பாதிக்கப்பட்ட பெண் பிள்ளைக்கும் சரி வந்து முதல்ல வந்து ஒரு பாராட்டுகளை தெரிவிக்கணும். ஏன்னாக்கா இந்த ஒரு போல்ட் டிசிஷன் தான் அடுத்தடுத்த பெண்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். ரெண்டாவது, இந்த செய்தி வெளியில் வந்தது போல் வந்து நம்ம இனிமேட்டு யார் மேலே கை வச்சா அந்த செய்தி வெளியில் வந்துச்சுன்னா எவ்வளோ பெரிய இஷ்யூவாக போகும் அப்படின்னு ஒரு பயம் வந்து பெண்கள் மீது கை வைக்கக்கூடிய நபர்களுக்கு வரணும். இதில் இந்த பெண்களை வந்து தூக்கிட்டு போய் இந்த மாதிரி பாலியல் அத்துமீறல் செய்யக்கூடிய நபர்கள் வந்து இது வந்து ஆம்பளத்தனம், வீரம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்கன்னா அதுதான் கிடையாது. இது வந்து கோழைத்தனம், பொட்டத்தனம்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட உங்களுடைய பலத்தை யாரிடம் காட்டணும்னாக்கா, உங்களுடைய பலத்தை யார்கிட்ட காட்டணும்? சரிக்கு சமமாக உன்னோடு இருக்கக்கூடிய சரியான ஆண்மகன்கிட்ட உன்னுடைய பலத்தை காட்டணும். உடல் ரீதியாக பலவீனமாக இருக்கக்கூடிய பெண்களை மிரட்டி அடித்து பாலியல் வன்புணர்வு செய்வது என்பது இது வீரம் கிடையாது. இது வந்து என்ன சொல்கிறது, கேவலத்தின் உச்சம். இப்போ சட்டம் என்ன சொல்லணும் அப்படின்னாக்கா, இதற்கு பிறகு நீதிமன்றத்துடைய வழிகாட்டுதல் நான் ரொம்ப எளிமையான முறையில் ஆரம்பத்துலேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கிறது தான். இதை வந்து நீதிமன்றம் வந்து ஜொமேட்டோ வழக்கு எடுக்கணும்னு சொன்னால் எடுத்துட்டாங்க. இதுக்குள்ளே வர வேண்டிய நபர்கள் யாருனாக்கா தேசிய மகளிர் ஆணையம் வரணும். அவர்கள் வந்து இந்த வழக்கை கையில் எடுக்கணும். 2. 3வது எனக்கு இருக்கக்கூடிய கேள்வி, ஒருவேளை நீங்கள் என்கவுண்டர் செய்யக்கூடிய கேஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. யாரை என்கவுண்டர் பண்ணுவாங்க? A1 அக்யூஸ்டு பல கொலை செஞ்சுருக்கிறான். ஒரு கொலைக்கெலாம் பண்ண மாட்டாங்க. தொடர்ச்சியாக பல கொலைகள் ஒருத்தர் செஞ்சுக்கிட்டே இருக்குன்னா அவனை என்கவுண்டர் பண்ணும் பொழுது அப்போது ஒரு துறை உள்ளே வந்து நுழையும். எந்த துறை தெரியுமா? மனித உரிமை ஆணையம்னு ஒன்று வரும். நீங்கள் வந்து என்கவுண்டர் செல்வதை நாங்கள் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது, அவர் எத்தனை கொலை செஞ்சாலும் அவனை வந்து சிறையில் தான் போடணும் அப்படின்ட்டு. அப்போ அது மனித உரிமை மீறல் அப்படின்னாக்கா, இந்த பெண்ணை அடித்து பாலியல் வன்புணர்வு செஞ்சு மிரட்டி பல நபர்களுக்கு இணங்க சொல்வது இது மனித உரிமை மீறல் கிடையாதா? அப்போ மனித உரிமை ஆணையம் எதற்காக இது உள்ளே வரவே இல்லை இது வரைக்கும்? இப்போ நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், ஒரு கொலைகாரனுக்காக ஒரு மனித உரிமை ஆணையம் உள்ளே வருது, ஒரு பெண் பாதிக்கப்பட்ட பெண்ணுக்காக மனித உரிமை ஆணையம் இது வரைக்கும் உள்ளே வரலை அப்படின்னும் பொழுது இது எவ்வளோ கேவலமாக இருக்குன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அப்போ ஏன் நீங்கள் வரல, ஏன் வராமல் தாமதிக்கிறீங்க? சீக்கிரம் வரணும். ஒன்று. அதே போல் இந்த மகளிர் ஆணையம் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் குரல் கொடுப்பாங்க, பயங்கரமாக பொங்கி எழுவார்கள். குஷ்பு ஒரு வார்த்தை பேசிட்டான்னு சொல்லிட்டு சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பேசினான்னு சொல்லிட்டு உள்ளே வந்த மகளிர் ஆணையம் இன்றைக்கு ஒரு பெண்ணுக்கு இவ்வளோ பெரிய அநீதி இழைக்கப்பட்ட பொழுது ஏன் இன்னும் வரல? எதற்காக? இங்கே இருக்கக்கூடிய மாதர் சங்கங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறது? இதை தாண்டி இங்கே இருக்கக்கூடிய அரசியல் பிரமுகர் அவர்களுக்கு ஒரு பாராட்டு சொல்லணும். ஏன்னா குறிப்பாக அதிமுக, பிஜேபி இந்த விஷயத்தை கையில் எடுத்த பிறகு தான் இந்த விஷயம் பூதாகரமாகியது. ஏன்னா நாளொரு மேனி பொழுதொரு மன்றம்னு சொல்லிட்டு பாலியல் அத்துமீறல்கள் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் அதிகமாக நடந்து கொண்டே போகிறது. அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா யாருமே வந்து இந்தளவுக்கு பெரிய ரியாக்ட் ஆகலை. இப்போ இந்த விஷயம் இவ்வளோ பெரிய பூதாகரம் ஆயிருக்குனாக்கா இதற்கு எதிர்க்கட்சி இந்த அரசியல் வடிவம் கொடுத்த விஷயம் இருக்கு இல்லையா, அது இந்தளவுக்கு கொண்டு போயிருக்கு. குறிப்பாக நம்ம இதில் என்னென்னு பார்க்கணுன்னாக்கா, சட்டம் வந்து இதில் இன்னொரு சிக்கல் இருக்குது. தொடர்ச்சியாக ஹேபிச்சுவல் சொல்லுவாங்க, அதாவது தொடர்ச்சியாக ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப ஒரே பாணிகள் செய்கிறாங்கள ஒரு பழக்கம். அதாவது கொலையாக இருக்கட்டும், கற்பழிப்பாக இருக்கட்டும், அல்லது வந்து இங்கே இருக்கக்கூடிய களவு செய்வதாக இருக்கட்டும். குறிப்பாக களவு இதுக்குள்ளே வராது, கொலை, கற்பழிப்பு, இது போதை மருந்து கடத்தல், இது போன்ற விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக இது ஒருத்தர் தொடர்ச்சியாக செய்கிறான்னா அவன் மீது தான் குண்டாஸ் போடணும். இப்போ குண்டாஸ் யார் மீது வழக்கு பதியணும் அப்படின்ற விஷயமே முதல்ல காவல்துறைக்கு தெரியலையான்னு ஒரு கேள்வி இங்கே இருக்குது. சவுக்கு சங்கர் ஒரு விஷயத்தை செஞ்சார்னு தொடர்ச்சியான நீங்கள் அவர் மீது குண்டாஸ் போட்டு ஆஜராகலை நீதிமன்றத்தில் இருந்ததுக்காக நீங்கள் வந்து அவர் கைது பண்ணுறீங்க. ஆனால் ஒரே வழக்கில் அவருக்கு எத்தனை முறை திரும்ப குண்டாஸ் போடாங்க நம்ம பார்த்தோம். ஆனால் இங்கே ஒரு பெண்ணை பாலியல் வன்புணர்வு செஞ்சுருக்கிறான், ஏற்கனவே இது போல் அவன் செஞ்சுருக்கிறான், அவன் மீது பல வழக்குகள் இருக்குன்னும் பொழுது இவன் மீது ஏன் இன்னும் குண்டாஸ் போடலை? இந்த பாலியல் அத்துமீறல் செஞ்ச அந்த நபருக்கு 3 மனைவிகள்னு சொல்லப்படுது. கூடுதலாக 2 காதலிகள், 2 காரு, சொகுசு பங்களாக்கள் இருக்குது. ஆனால் இதுலேயும் ஒரு கேள்வி என்னன்னாக்கா, இவன் மனைவியாக அடுத்தடுத்த நபர்களிலிருந்து தொடர்ச்சியாக உள்ளே கொண்டு வந்தது இது போன்ற பிள்ளைகளை மிரட்டி பாலியல் வன்புணர்வு செஞ்சு மனைவியாக காதலியாக வைத்து கொண்டு இருக்கிறானா அப்படின்றது அதுவும் வந்து விசாரணைக்கு உட்பட்டது. அப்போது இதில் சட்டம் என்ன சொல்லணும்? பலமுறை நம்ம சொன்ன கோரிக்கையை வந்து நீதிபதி அவர்கள் வந்து அவர்களுடைய பார்வைக்கு இது போச்சுனாக்கா பெரிதாக உதவும். பிள்ளைகள் மீது, குறிப்பாக மாணவ பிள்ளைகள் மீது கை வைப்பதை தவிர்ப்பதற்கு எளிய முறை எல்லா ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்லேயும் எல்லா கிளாஸ் ரூம்லேருந்து காம்பவுண்ட் வரைக்கும் எல்லாத்துலேயும் சிசிடிவி போடணும். அந்த ஐபி ஐடியை பெற்றோரிடம் கொடுக்கணும்.
அப்போ தொடர்ச்சியாக பெற்றோர்கள் வந்து பல ஆயிரம் நபர்கள் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டே இருக்கிறாங்கன்னு சொல்லியிருந்தா எந்த நபர் பெண் பிள்ளை மீது கை வைப்பான்? இப்போது உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, இப்போ ஏற்கனவே இந்த நான் சொன்ன முறை நடைமுறையில் இருந்திருந்தால் அண்ணா யூனிவர்சிட்டியில் சிசிடிவி வேலை செஞ்சுதான் செய்யலைன்னு தெரிஞ்சிருக்கலாம் நமக்கு நேரம். அப்போ இது போன்ற அசம்பாவங்கள் தவிர்க்கப்பட்டோம்ல. இன்றைக்கு எந்த பெரும்புள்ளியை காப்பாற்றுவதற்காக ஒட்டுமொத்தமாக சிசிடிவி வேலை செய்யலைன்னு ஒரு நாடகம் போடுறீங்கல்ல, இது ஒரு விஷயம் இருக்குது. அப்போது இதை தொடர்ச்சியாக சட்டம் சொல்லக்கூடிய எல்லா வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவன் மீது வந்து குண்டர் சட்டம் போடப்பட்டிருக்கணும். ஆதாரத்தை வெளியிட்ட நபர் மீது 2 ஆண்டு கால கடுங்காவல் தண்டனை கொடுக்கணும். சட்ட ரீதியாக வந்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும். தொடர்ச்சியாக இந்த நீதிமன்றத்தோட வழிகாட்டல் எப்படி இருக்கும்னாக்கா, இனி இப்படி ஒரு சம்பவம் நடந்தால் அதற்கு என்ன கொண்டு வரப்போகிறார்கள் தீர்வு என்பதை சிறப்பு சட்டம் நாடு சட்டமன்றத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சிறப்பு ஒரு சட்டத்தை ஏற்றி குறைந்தபட்ச மைனர் பிள்ளைகள் மீது பாலியல் அத்துமீறல் செய்யக்கூடிய நபர்களுக்கு அவன் பிறப்புறுப்பை அதாவது மருத்துவரை வைத்து பிறப்புறுப்பை அகற்றுவதற்கான ஒரு தீர்மானமோ அல்லது வந்து அவன் மரணிக்கும் வரை தொடர்ச்சியாக இது போன்ற செயலில் ஈடுபடக்கூடிய நபர்களும் மரணிக்கும் வரை அவன் சிறையில் இருப்பதற்கான ஒரு சட்ட வடிவத்தை கொண்டு வரணும். ஆனால் இதை பற்றி பேச வேண்டிய முதலமைச்சர் இது குறித்து வாய் திறக்கலை, துணை முதலமைச்சர் இது குறித்து வாய் திறக்கலை. நாட்டுடைய சாபக்கேடு. சார் ஆர்எஸ் பாரதி பேசியிருக்காரு சார். யார்? ஆர்எஸ் பாரதி. யார் அவர்? திமுகவில் ஒரு முக்கிய பிரமுகர் சார் அவர். ஆர்எஸ் பாரதி யார்? ஆர்எஸ் பாரதி என்ற நபருக்கும் சட்டத்திற்கும் என்ன சம்பந்தம் இருக்குன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. நீங்களாம் எம்எல்ஏவா, அமைச்சரா? ஒன்றுமே கிடையாது. ஆர்எஸ் பாரதி நீங்கள் ஒரு கட்சிக்காரன், அவ்வளோதான். இது தமிழ்நாட்டுடைய சட்ட ஒழுங்கு பிரச்சனை. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை குறித்து எப்போ கேள்வி கேட்டாலும் ஆர்எஸ் பாரதி முந்திக்கிட்டு நீ வந்து பேசுகிறதுக்கும் உனக்கும் இதுக்கும் என்னையா குறைஞ்சபட்சமாக தார்மீக உரிமை இருக்குது பேசுவதற்கும் ஒரு கேள்வி இருக்குல்ல. நீ திமுக காரணம் இருந்து உங்கள் கட்சி பிரச்சனை பேசுகிறாங்க, இப்போ எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் நாட்டில் நடக்கக்கூடிய அவலங்கள், இது போன்ற பெண்கள் மீது அத்துமீறல்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது. எந்த பெண்களுக்கும் நீதி கிடைக்காத ஒரு சூழல் இருந்து கொண்டு இருக்கின்ற பொழுது எதுக்கு தமிழ்நாட்டில் வந்து கண்ணகி சிலை? தமிழ்நாட்டில் இனி கண்ணகி சிலை தேவையில்லை, கலைஞர் சிலையே போதும். பெண்களுக்கு நீதி கிடைக்காத தமிழ்நாட்டில் கண்ணகி சிலை தேவையில்லை, கலைஞர் சிலையே போதும். எல்லா இடத்துலையும் அவருடைய சிலையை வச்சுட்டு போங்க, கண்ணகி சிலையை தமிழ்நாட்டிலேருந்து அப்புறப்படுத்துங்க. ஏன்னா ஒரு பெண்ணுக்கு ஒரு நீதி வழங்காத ஒரு நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஏன்னா இது எதற்காக மெயினாக சொல்கிறோம்னாக்கா, இப்போது இந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்கல, இது வந்து ப்ராசஸில் இருக்குது. மதுரையில் ஒரு ஜெயில் வார்டன் அவர் ஒரு சின்ன பிள்ளைக்கு பாலியல் அத்துமீறல் கொடுக்குறான்னு சொல்லி அந்த தாயார் வந்து அவனை நடுரோட்டில் செருப்பால் அடிக்கிறாங்க. அந்த வார்டன் சஸ்பெண்ட் செய்யப்படுகிறார். இன்றைக்கி என்ன நடந்திருக்குனாக்கா, அந்த பெண் மீது காவல்துறை வழக்கு பதிவு செய்யுது. நீதி கேட்ட தாயிற்காக நீங்கள் நல்லா பாருங்கள், பசுவோடைய கன்றை கொன்றதுக்காக நீதி கொடுத்த தமிழ்நாடு வரலாறு இருக்குது. இன்றைக்கி கண்ணகி எதற்காக வந்து கண்ணகிக்கு இங்கே சிலை வைக்கப்பட்டிருக்கு, அவருடைய வரலாறு எதற்காக பேசப்பட்டிருக்குன்னு இருக்குது. நீதி கேட்டதாக நீதி கேட்டு நெடுபயணம் சென்றார் கண்ணகின்னு ஒரு வரலாறு இருக்குது. அப்படி அந்த வரிசையில் நீதி கேட்டு தன் குழந்தைக்காக நீதி கேட்ட பெண் மீது வழக்கு பதிவு செய்திருக்கு தமிழ்நாடு காவல்துறை. தமிழ்நாடு காவல்துறை யாருடைய கட்டுப்பாட்டில் நேரடியாக இருக்குன்னா முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. அப்போது நீங்கள் நீதி கேட்ட பெண்கள் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது பண்ணுவதற்கான வேலை செய்வீர்கள்னா தமிழ்நாட்டில் கண்ணகி சிலை தேவையில்லை, கலைஞர் சிலை போதுமானதாக இருக்கும். எடுத்துருங்க. கண்ணகி சிலை ஏன் எடுத்தீங்கன்ற வரலாற்றை நாங்கள் பதிய வைக்கிறோம். எவ்வளோ மோசமான ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரியான பரிமாண வளர்ச்சி நம்ம பார்க்குறோம்ல. இப்போது யாரெல்லாம் இது உள்ள சம்மந்தப்பட்டிருக்காங்க, அடுத்தடுத்து எந்த மாதிரியான விஷயம் இருக்குது அப்படின்றத சட்ட ரீதியாக அணுக வேண்டிய வேலையை பார்க்கணும். அந்த வீடியோ ஃபுட்டேஜில் இருக்கக்கூடிய நபர்கள் யார் என்பது இன்றைக்கு காவல்துறைக்கு தெரியும். அது தேசிய மகளிர் ஆணையம் மூலமாக ரகசியமாக அந்த பெண்கள்கிட்ட வந்து போய் சந்தித்து அவர்கள்ட்ட வாக்குமூலம் வாங்கி அவர்கள் வந்து மறைமுகமாக இதற்கு மேல் உங்களை பற்றின எந்த தகவலும் வெளியில் வராதுன்னு சொல்லி அது உத்தரவாதம் கொடுத்து அவர்கள்ட்டையும் வாக்குமூலம் வாங்கி இதில் சம்மந்தப்பட்ட நபர்கள் இது வரைக்கும் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ண சொல்லியிருக்கணும், எத்தனை பெண் பிள்ளைகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, ஒட்டுமொத்தமாக இதில் சம்மந்தப்பட்ட பெரும்புள்ளிகள் யார் என்பதை வந்து கண்டறிய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏன்னா இவன் யாரோடு அதிகமாக நெருக்கமாக இருந்த புகைப்படம் வெளியில் வந்துச்சு? மா சுப்பிரமணியன், உதயநிதி ஸ்டாலின். உதயநிதி கூடயோ மாசு கூடயோ இன்னும் சொல்லப்போனால் மாசு கூட தான் அதிகமாக இருக்கிறான். உதயநிதி கூடயோ வந்து அவன் செல்ஃபி எடுக்கலை, அவன் நிற்கிறான். இங்கே புகைப்படம் எடுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் அவன் கட்சிக்காரன் இல்லைன்னு இன்றைக்கி திமுககாரன் சொல்கிறாங்கல்ல, திமுகவுடைய ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் மாசு கூடயே இருக்கிறான் பின்னாடியே. நான் கேட்குறேன்ப்பா, ஒரு அமைச்சர்ப்பா, எம்எல்ஏ கூட கிடையாதுப்பா, ஒரு அமைச்சர் கூடவே ஒரு நபர் எல்லா இடத்துக்கும் பயணம் பண்ணுவதற்கு எவனோ ஒருத்தனை வந்து அமைச்சர் அனுமதிப்பாரா? அது திமுக போன்ற கட்சியில் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. திமுகன்ற ஒரு கட்சி, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய காம்படிஷன், இந்த மெட்ராஸில் ஒரு படத்தில் செவுத்தில் போஸ்ட் ஓட்டுறதுக்கு எப்படி ஒரு பஞ்சாயத்து வருதோ ஃபோட்டோ வருதுக்கு, அதுபோல் வந்து காலங்காலமாக நீண்ட நெடுக நாளாக இருக்கக்கூடிய நபர்கள் யார் அமைச்சரோடு இருப்பது அப்படின்னு ஒரு போட்டியிலும். உங்களுக்கு ரொம்ப புரிகிற மாதிரி வச்சு ஞாபகப்படுத்துகிறேன்.
உதயநிதி கொடுக்கக்கூடிய ப்ரெஸ் மீட்டில் தயாநிதி மாறன் இருக்கார்ல, தயாநிதி மாறன் எல்லாத்துக்கும் தெரியும். அவர் வந்து கூட வந்து நிற்பதற்கு அடம் பிடிக்கிறாரு. வேறு யாரும் வரும்பொழுது நாங்கள் எங்கள் முகம் தெரிய வேண்டாமா அப்படின்னு சொல்லி சண்டை போட்ட காணொலிலாம் நம்ம பார்த்துருக்குறோம். அப்போது தயாநிதி மாறனே இந்த அளவுக்கு வந்து ஒரு மீடியாவில் முகத்தை காட்டுறதுக்கு எவ்வளோ நெருக்கடி, எவ்வளோ காம்படிஷன் இருக்குனாக்கா, அப்போ மாசு கூட ஒருத்தன் கூடயே சுற்றுறதுக்கு மாசுவோட மச்சானா அவன் இல்லை. அப்போ கட்சி நபராக இல்லாமல் இது சாத்தியப்பட்டிருக்காது. அப்படின்னும் பொழுது இந்த சட்ட சிக்கல், அப்போ மாசுவை காப்பாற்றுவதற்காக அல்லது திமுகவை காப்பாற்றுவதற்காக இப்படி ஒரு வடிவம் கொண்டு வரப்பட்டிருக்கான்றதை தாண்டி யார் அந்த சாறு, யார் அந்த மோர், எவன்லாம் சம்மந்தப்பட்டிருக்கான்னு இதில் பாதிக்கப்பட்ட பெண் பிள்ளைகள்கிட்ட போயிட்டு தேசிய மகளிர் ஆணையமாக இருக்கட்டும், தனிப்பட்ட முறையில் வந்து இதுக்கு ஒரு குழு கமிட்டி அமைச்சு அவர்கள்லாம் விசாரணைக்கு உட்படுத்தி சட்ட ரீதியாக இந்த விஷயத்தை மேற்கொண்டு நீதி கிடைக்கணும்னாக்கா இந்த வழக்கு தமிழ்நாடு காவல்துறை கையிலிருந்து மாற்றி சிபிஐயிடம் ஒப்படைக்கணும். இந்த வழக்கு சிபிஐயிடம் போகணும். இதுக்குள்ளே வந்து மகளிர் ஆணையம் வரணும், இதுக்குள்ளே மனித உரிமை ஆணையம் வரணும். இதெல்லாம் வந்தால் மட்டும்தான் இதற்கு நீதி கிடைக்கும். சார், பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர் வந்து தனக்கு தானே சவுக்கடி கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வந்து திமுக வந்து ஆட்சியிலேருந்து அகற்ற வரைக்கும் நான் ஸ்லிப்பர் போட மாட்டேன்னு சொல்லியிருக்காரு. இது எப்படி சார் பார்க்குறீங்க? அண்ணாமலை அவர்கள் தனக்குத்தானே சவுக்கடி கொடுத்து கொண்டதனால் திமுகவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரி செய்யப்படுமா, இல்லை இந்த ஆட்சியாளர்கள் திருந்துவார்களானாக்கா 100% கிடையாது. இப்போ அண்ணாமலை எதற்காக இதை செய்தார்னாக்கா ஒரு கவன ஈர்ப்பு. இப்போது மக்கள் மத்தியில் இது பெரிய கவனம் ஈர்க்கணும். அப்போ வந்து அண்ணாமலை வந்து இப்போது நீங்கள் பாசிட்டிவாகவும் சொல்கிறாங்க, நெகட்டிவாகவும் சொல்கிறாங்க. சாட்டையில் அடிச்சுக்கிட்டதுக்காக நீங்கள் வந்து அமெரிக்கா போய் படிச்சிங்கன்ட்டு. ஆனால் இதை பார்க்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்க கடைக்கோடி நபருக்கு கூட எதற்கு ஒரு தேசிய கட்சியோடைய மாநில தலைவர் சாட்டையில் அடிச்சுக்கிறாருன்னு ஒரு கேள்வி எழும்பும்ல. அந்த கேள்வி எழும்பொழுது இல்லை, பாதிக்கப்பட்ட பெண் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது, பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறது, இதில் அரசியல் பெரும்புள்ளிகள் தலையிட்டிருக்கிறார்கள், அந்த பெண்ணுடைய ஆதாரத்தை வெளியிட்டிருக்கிறாங்க, அந்த பெண்ணை களங்கம் கற்பிப்பது மட்டுமில்லாமல் இதுபோன்று பாதிக்கப்பட்ட பெண்கள் எந்த பெண்களும் பொதுவெளியில் வந்துவிடக்கூடாது என்பதற்காக திட்டமிட்டு அரங்கேற்றப்படக்கூடிய சதி போல தெரிகிறது. அதற்காகத்தான் அண்ணாமலை சாட்டில் அடிச்சுக்கிட்டார்னு ஒரு விஷயத்தை ப்ரொஜெக்ட் பண்ணும் பொழுது காமன் மேனுக்கும் போய் சேரும். இப்போ நீங்கள் கிரிட்டிசைஸ் பண்ணுறதுனால வந்து இன்னும் அண்ணாமலைக்கு வந்து நஷ்டம் கிடையாது. ஆனால் இந்த செய்தி எந்த அளவுக்கு போயிடுச்சுனாக்கா, அண்ணாமலை செய்ததுக்கு பிறகு இதை பல நபர்கள் ரீல்ஸாக செய்கிற அளவுக்கு வந்துடுச்சு. அப்போ ரீல்ஸாக அண்ணாமலை செஞ்சதை வந்து அவர்கள் வந்து ப்ரொமோஷனுக்கு செய்கிறாங்களோ, அவங்களுடைய பப்ளிசிட்டிக்கு செய்கிறாங்களோ, ஆனால் சாட்டை எடுத்து அடித்து கொண்டது எதற்குன்னு நீ அந்த பசங்க இப்போது ஒரு சின்ன பையன் ரீல்ஸ் செஞ்சால் கூட அந்த ரீல்ஸ் வைரலானா கூட எதுக்குப்பா அப்படி செஞ்சுக்கிட்டேன்னா அண்ணாமலை செஞ்சாப்புல. அண்ணாமலை எதுக்குப்பா செஞ்சார்னாக்கா, மோசமான ஒரு ஆட்சி பெண்களுக்கு தொடர்ச்சியாக இந்த மாதிரி பாலியல் அத்துமீறல் செய்கிறது, இவர்களுக்கு எதிராக திமுகவுக்கு எதிராக சாட்டையடி தன்னைத்தானே அடித்து கொண்டார். இது கவனத்தை பெறுவதற்காக எழுப்பப்பட்ட ஒரு செய்தியை தவிர இதன் மூலம் வந்து பெரிய நீதி கிடைக்கிறதுக்காக செய்கிறார். ஆனால் நோக்கம் கவனத்தை பெறுவது, இந்த நோக்கம் வெற்றி பெற்றிருக்கிறது. அப்போ அடுத்தபடியாக நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, நான் வந்து செருப்பு அணிய மாட்டேன் இந்த ஆட்சியை முடிவு கொண்டு வரும் வரை அப்படின்றார்ல, ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரை நீங்கள் வந்து ஸ்லிப்பர் போட மாட்டேன்றதை விட ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு அண்ணாமலை என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் கலைஞருடைய நாணயத்தை வெளியிடுவதற்கு ராஜ்நாத் சிங்கெல்லாம் வர வச்சாங்க. அப்படியே கலைஞர் நாணயத்தை வெளியிடுவதற்கு ராஜ்நாத் சிங்கை வர வைக்க முடிஞ்ச அவர்களால் இந்த ஆட்சியை ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் தொடர்ச்சியாக பாலியல் அத்துமீறல்கள் நடந்து கொண்டே போவதை தடுப்பதற்காகவும் அண்ணாமலையை அமித்ஷாவை இங்கே வர வைக்கக்கூடாதுன்னு கேட்குறேன். உங்கள் கட்சி பிரச்சனை நீங்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து வேறுண்டனும், இங்கே இருக்கக்கூடிய திமுகவை இங்கே அப்புறப்படுத்தணும்னு நினச்சிங்கனாக்கா நீங்கள் என்ன பண்ணணும்? நீங்கள் ஒரு நிகழ்ச்சி ஆர்கனைஸ் பண்ணுங்கள். கோட்டைக்கு வெளியில் வந்து ஒரு முற்றுகை போராட்டம், புரியுதுங்களா? அந்த இடத்திற்கு அமித்ஷாவை நீங்கள் வர வைக்கணும். நேரடியாக வந்து அமித்ஷாவே அந்த இடத்துல வந்து நிற்கிறாருனாக்கா இது வந்து தேசிய செய்தியாக மாறும். தேசிய செய்தியாக மாறும் பொழுது எதற்காக அமித்ஷா அப்படி போனார்னாக்கா, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய ஆட்சியில் இந்த மாதிரி நடந்து கொண்டிருக்கிறது, அதுவும் அண்ணா பல்கலைக்கழகத்துக்குள்ளேயே இது போல விஷயம் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு வரும்பொழுது, அப்போது இது அண்ணா பல்கலைக்கழகமா அல்லது திராவிட பல்கலைக்கழகமா, திமுக பல்கலைக்கழகமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பப்படும். அப்போது கிட்டத்தட்ட அண்ணா பல்கலைக்கழகம் திமுக பல்கலைக்கழகமாக மாறிக்கொண்டு வருகிறது. அப்போ இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதற்காக பிஜேபியால் முன்னெடுக்கப்பட்ட ஒரு நிகழ்வு. இதில் வந்து அமித்ஷா கலந்து கொண்டாடும் பொழுது, அமித்ஷா வரும்பொழுது ஆளுநர் உள்ளே வருவார். ஆளுநர் உள்ளே வந்திருக்கிறாரு, அமித்ஷா உள்ளே வந்திருக்காருன்னும் போது ஜனாதிபதி வரைக்கும் உற்று நோக்குவார்கள். எல்லா ஸ்டேட்டும் உற்று நோக்கும். இது வந்து மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும். இதில் கூடுதலாக நம்ம பேச வேண்டிய ஒரு மிக முக்கியமான விஷயம், இவ்வளவு பெரிய ஒரு பெண்ணுக்கு தொடர்ச்சியாக பாலியல் அத்துமீறல்கள் நடந்திருக்கு அப்படின்ட்டு நீங்கள் வந்து இது குறித்து எந்த முக்கியமான தலைவர்களும் பேசாமல் கடந்து சென்றார்கள். அதாவது அதிமுக பேசியிருக்கு, பிஜேபி பேசியிருக்கு, ராமதாஸ் அவர்கள் அன்புமணி பேசியிருக்கிறார். இதை தாண்டி திமுக கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகள் யாரும் பேசலை. பேசாமல் கடந்து போனதுடைய விளைவு என்ன ஆயிருக்குன்னு சொன்னாக்கா,
கள்ளக்குறிச்சியில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. நேற்று என்னதும் நடந்திருக்கு, கேளுங்க. பிள்ளைங்களை தரன்னு இழுத்துக்கிட்டு பிள்ளைய இழுத்துக்கிட்டு போய் சோளக்காட்டில் நடுக்காட்டில் பரப்பு ஓரமாக அசிங்க அவமானப்படுத்தி கொலை பண்ணி போட்டுட்டாங்கங்க. கள்ளக்குறிச்சியில் ஒரு 26 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண், அவருக்கு 2 பெண் குழந்தை இருக்குது. அவர் பால் வியாபாரம் செய்கிறாரு. சொசைட்டிக்கு பால் ஊற்றுவதற்காக போயிட்டு வர வழியில் அந்த பெண்ணை வந்து சோலைக்காட்டு பகுதிக்குள்ளே இழுத்துட்டு போய் பாலியல் வன்புணர்வு செஞ்சு கொலை செஞ்சுருக்கிறாங்க. இது ஒரு பக்கம். அதே நேற்று சம்பவம் பாருங்கள், புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்து நர்சிங் படிக்கக்கூடிய மாணவி காணாமல் போயிருக்காங்க. பிறகு பார்த்திங்கன்னா சடலமாக தான் கண்டெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். எப்படி? அது ஒன்று. நேற்று மறுபடியும் இன்னொரு சம்பவம் நடந்திருக்கு. சென்னை கிண்டியில் வந்து பார்த்திங்கனாக்கா பணிக்கு வரக்கூடிய பெண்களுக்கு பபுள் கம்மில் போதை மருந்து கலந்து கொடுத்து கிட்டத்தட்ட பார்த்திங்கனாக்கா 40 பெண்களுக்கு மேலே ஒரு நபர் வந்து தொடர்ச்சியாக பாலியல் வன்புணர்வு செஞ்சுருக்காப்புல. அப்போது தொடர்ச்சியாக அடுத்தடுத்த சம்பவங்கள் இதுபோல் நடந்து கொண்டே போய்கிட்டு இருக்குது. அப்போது இந்த இடத்தில் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள், குறிப்பாக அண்ணன் யார், திருமாவளவன். ஆமாம், அண்ணன் திருமாவளவனாக இருக்கட்டும், என்னுடைய காங்கிரஸ் கட்சிகளுடைய மாநில தலைவர் செல்வபிரந்தையாக இருக்கட்டும், காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட், விடுதலை சிறுத்தை, தமுமுக, இந்தியன் முஸ்லீம், திக, வைகோ, இத்தனை நபர்களும் நித்யானந்தா வாங்கியிருக்காரு பாருங்கள், கைலாசா, அந்த நாட்டுக்கு போயிட்டீங்களா, இல்லை வந்து நீங்களே தனியாக ஒரு நாடு வாங்கி கைலாசம் அமைச்சு நீங்கள் போயிருக்கீங்களான்னு ஒரு கேள்வி இருக்குது. இப்போது இவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பு தமிழ்நாட்டில் தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்கிறதா, அதனால் யாரும் இதை குறித்து நீங்கள் வாய் திறக்காமல் திமுகவிற்கு முட்டு கொடுத்து அமைதியாக கடந்து போகிறீங்க பொழுது இது கேவலத்தின் உச்சம். இந்த மூஞ்சியை வச்சுட்டு நாளைக்கு எப்படி வந்து மக்களை சந்தித்து நீங்கள் வந்து ஓட்டு கேட்பீங்க? மக்கள் கேள்வி எழுப்புவாங்கள்ல. இந்த பெண் பிள்ளைகளுக்கு தொடர்ச்சியாக அந்த பாலியல் அத்துமீறல்கள் நடந்து கொண்டே இருக்கிறது, போதை கலாச்சாரம் உச்சபட்சமாக நடந்து கொண்டே இருக்கிறது. அன்றைக்கு ஒரு கண்டன குரல் பதிவு பண்ணல. திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய நபர்கள் இப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள், இதை தடுக்க வேண்டிய நபர் நீங்கள் தார்மீகமாக யாரை சொல்லுவாங்கன்னா திமுக கட்சி தான் குறை சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க தான் ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்கன்னும் பொழுது அவர்களிடம் எழுப்பப்படக்கூடிய கேள்வி இதுவாகத்தான் இருக்கும். அப்போ நீங்கள் எங்கே போனீங்க? இன்றைக்கு போராளிகள் வேடத்தில் சுற்றி கொண்டிருக்கக்கூடிய சூர்யாவாக இருக்கட்டும், சத்யராஜாக இருக்கட்டும், பிரகாஷ்ராஜாக இருக்கட்டும், ஆர்ஜே பாலாஜியாக இருக்கட்டும், இது போன்ற நபர்கள்லாம் எங்கே போயிருக்கீங்க? சித்தார்த்தாக இருக்கட்டும், கருணாஸாக இருக்கட்டும், வாய்க்கிலேயே பேசுவீங்களா? இந்த கோமனன்னு ஒரு கோமனை ஒன்று சுற்றிட்டு இருப்பான் தெரியுமா, பாட்டு பாடிக்கிட்டு, அந்த விளக்கு மாதிரி எங்கே? இப்போ நீ பெண்களுக்கு எதிராக இவ்வளவு பெரிய குற்ற சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு, நீ விஜய்க்கு எதிராக பாட்டு இப்போ பாடாருன்னு இல்லை, கரெக்டுங்களா? அப்போது நீ இப்போ எங்கே இருக்கிற? ஏன் இது குறித்து எதுவுமே பேசலை? அப்போது சமூக போராளிகள் போல் உங்களை சித்தரித்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் இன்றைக்கு ஜோதிகா ஏன் பேசலை? ஜோதிகா மாணவ பிள்ளைகளுக்கு ஒன்றுனா நீங்கள் பேசுவீங்கல்ல, நீங்கள் தானே கோயில் கட்ட வேண்டாம், அதுக்கு போல் ஸ்கூல் கட்டுங்கன்னு சொன்னீங்க. இப்போ பாதிக்கப்பட்டது மாணவி பிள்ளைகள் தான். அதை குறித்து ஏன் இன்னும் ஜோதிகா பேசலை? அப்போ இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான நடிகர்கள் இதை குறித்து ஏன் வாய் திறக்கலை? ரஜினிகாந்த் இப்போ சமீப காலமாக எதை பற்றி கேட்டாலும் ஓ மை காடுங்கிறாரு, அப்படியான்னு கேட்குறாரு. புரியுதுங்களா? இந்த கமலஹாசன் ஒரு ஆள் இருக்கா தெரியுங்களா, மக்கள் நீதி மையம்னு ஒன்று ஆரம்பிச்சுட்டு, இது குறித்து வாய் திறந்தாரா? இல்லை சார். ஏன்? அவருக்கு 2 பொம்பளை பிள்ளை இருக்குது சார். ஒரு தகப்பனாக அந்த வழி அவருக்கு தெரிஞ்சிருக்கணும். ஒரு தகப்பனாக ஒரு வழி தெரிஞ்சிருக்கணும். அதான் சொல்கிறேன்ல, இன்றைக்கு யார் தலைவனாக பார்க்கப்படுவார்னா மக்களுடைய வலியும் ஒளியும் புரிந்தவன் தான் தலைவனாக மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள். இன்றைக்கு இந்த சினிமா தொழில் இருக்கக்கூடிய பிரபலங்கள் மௌனித்து கிடக்குறீங்க. பெரிய பெரிய தொழிலதிபர்கள், இந்த நாட்டிற்கு அடையாளமாக விளங்கக்கூடிய நபர்கள்லாம் இது குறித்து ஏன் இன்னும் வாய் திறக்காமல் இருக்கிறீங்க? எத்தனை தொழில் நிறுவனங்கள் இங்கே இருக்கிறது, எத்தனை நபர்கள் இருக்குது? அப்போது இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நபர்களை குறித்து நம்ம பேசினோம்னா நமக்கு ஒன்றுமே கிடைக்காதுன்றதுக்காக நீங்கள் மௌனிச்சு கிடக்குறீங்க. பேச வேண்டிய உதயநிதி பேசலை, பேச வேண்டிய ஸ்டாலின் பேசலை, கனிமொழி அவர்கள் என்னமோ பேருக்கு வந்து ஈயம் பூசின மாதிரி பூசாத மாதிரி ஒரு அறிக்கை கொடுக்குறீங்க. உங்கள் அண்ணன்ட்ட சொல்லி நீங்கள் என்னுடைய இந்த ஆட்சியில் மகளிருக்கு எதிராக இப்படி ஒரு விஷயம் நடக்குதுன்ட்டு அவங்க போராட்டம் பண்ணாங்களா? இப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளவு கேவலமான ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்கீங்க நம்மளுது. அப்போ இந்த சமூகத்தில் தொடர்ச்சியாக இது போன்ற குற்றங்கள் நடக்குமே தவிர இது நடக்காமல் தவிர்ப்பதற்கு அப்போ வந்து பொதுமக்கள் கோவப்பட்டு அவர்கள் கையில் வந்து சட்டத்தை வந்து அவங்க கையில் எடுக்கணுமான ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போது சட்டம் சொல்லக்கூடிய விஷயத்தை சட்ட ரீதியாக எதிர்கொள்வதற்கு இங்கே வந்து எந்த அளவுக்கு ஒரு மோசமான நிலை இருக்குனாக்கா, பாதிக்கப்பட்ட என்ன சொல்ல போனால் ஒரு 10 வயது, இது ரொம்ப மிக முக்கியமான விஷயம் தம்பி. சென்னையில் நடந்த ஒரு அவலம் தான். அது வந்து ரொம்ப சென்னையில் நடந்த ஒரு கேவலமான ஒரு சம்பவம் தான். 10 வயது பெண் பிள்ளைக்கு பாலியல் அத்துமீறல் செய்யப்படுகிறது, பாலியல் வன்புணர்வு செய்யப்படுகிறார். பெற்றோர்கள் காவல் நிலையம் சென்று புகார் கொடுத்தால், நடந்த வரலாறு ரொம்ப நாள் இல்லை, ஒரு 3 மாதம் தான் இருக்கும். காவல் நிலையம் சென்று புகார் அளித்தால் காவல் நிலையத்தில் புகாரை ஏற்றுக்கொள்ளலை.
அந்த பாதிக்கப்பட்ட பெண் குழந்தையை மருத்துவமனைக்கு கூட்டு போகிறாங்க. மருத்துவமனைக்கு போன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த குழந்தையுடைய பிறப்புறுப்பு மிக மோசமான நிலையில் சிதைவடைந்திருக்கிறத பார்த்துட்டு மருத்துவர்கள் காவல் நிலையத்திற்கு ஃபோன் போட்டு ஏன் நீங்கள் கேஸ் எடுக்கலன்னு சொன்னதுக்கு பிறகு அந்த பெற்றோரை, பாதிக்கப்பட்ட குழந்தையின் பெற்றோரை காவல் நிலையத்துக்கு வர வைத்து தாய் தகப்பனை நிர்வாணப்படுத்தி அடித்தது காவல்துறை. அடித்தது ஒரு பெண் காவலர். இதுதான் தமிழ்நாட்டுடைய சாபக்கேடு, கேவலமான ஒரு ஆட்சி. புரியுதா உங்களுக்கு? பாதிக்கப்பட்ட பெண் புலியோட பெற்றோர்களை நிர்வாணப்படுத்தி அடிக்கக்கூடிய மோசமான மனநிலை இங்கே ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு யார் காரணம்? அப்போது நீங்கள் எதை வேண்டுமானாலும் செய்யலாம்னு நீங்கள் ஒரு விஷயம், சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி என்ன பேசினாலும் அதை ஆதரிக்கக்கூடிய மனநிலையிலையும் இருக்கும் பொழுது, அப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி நம்ம எதை செஞ்சாலும் யாரை வேணுமானாலும் என்ன வேணாலும் கை வைக்கலாம்னா அதிகாரத்தின் பக்கம் நம்ம நிற்கணும். அதிகாரத்தோட துணை நின்னாக்கா நம்ம இங்கே எதை வேணால் செய்யலாம், யார் மேலே வேணால் கை வைக்கலாமல் ஒரு திமிர்த்தனம் நமக்கு நடக்குதில்ல. இதை எளிமையாக புரிகிற மாதிரி சொல்லிடுறேன். இந்த பாலியல் குற்றச்சாட்டு இன்றைக்கே பாருங்கள், கிட்டத்தட்ட இப்போ 43 பேர் இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 2 பேர் கொலை செய்யப்பட்டிருக்கார்கள் ஒரு நாளில். அப்போ தொடர்ச்சியாக சுதந்திரம் பெற்றதுலேருந்து ஒரு 50 ஆண்டு காலமாக எத்தனை சுதந்திரம், ஒரு 50 ஆண்டு எடுத்துக்கலாம், ஒரு 50 ஆண்டு காலமாக எத்தனை பாலியல் வழக்கு இது வரைக்கும் நடந்திருக்கும் தமிழ்நாட்டில்? லட்சக்கணக்கில் போயிருக்கோம். கரெக்டுங்களா? லட்சக்கணக்கில் இவ்வளோ பெண்கள் மீது பாலியல் வன்முறைகள் நடந்திருக்கு. நான் கேட்கக்கூடிய கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எம்எல்ஏ, எம்பி, அமைச்சர் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களோ அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் மீது இது போல் ஒரு பாலியல் அத்துமீறல்கள் நடந்திருக்கா? இல்லை சார், நடக்கலை. சாமானிய வீட்டு பிள்ளைகள் மீது தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது. இது எப்படி சாத்தியம்? அமைச்சர் வீட்டு பெண் பிள்ளை மீதோ எம்எல்ஏ வீட்டு பெண் பிள்ளைகளோ பெண்கள் மீதோ கை வைத்தால் இங்கே சட்டம் கடுமையாக பாயும், நம்ம கைகளை உடைச்சிருவாங்கன்ற பயம் இருக்குது. இங்கே சாமானியன் மீது கை வச்சாக்கா எதுவுமே நடக்காது. குறிப்பாக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய நபருக்கு நம்ம தெரிந்தவராக இருந்தால் போதும், நம்ம எதை வேணாலும் செய்யலாம்ன்ற ஒரு திமிரு இங்கே வந்திருக்கிறதுக்கான காரணம் என்ன? அப்போ இந்த கட்சியை, இந்த ஆட்சி வழிநடத்தக்கூடிய நபர்களுடைய மோசமான மனநிலை. அப்போ அப்புறப்படுத்த வேண்டிய நபர்கள் முதல்ல யார்? இந்த ஆட்சியாளர்கள். இந்த திமுக என்ற ஒரு ஆட்சியை அப்புறப்படுத்தினால் மட்டும்தான் சாமானிய பிள்ளைகள், சாமானிய வீட்டு பிள்ளைகள் கூட இங்கே பாதுகாப்பாக ஒரு நிலையை எட்டணும்னாக்கா இதை செஞ்சால் மட்டும்தான் சாத்தியப்படும்.